வெல்கம் டு ஜெய்சக்தி ஃபுட் பாரடைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்திருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம நெய்மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய்மீன் கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நெய்மீன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராமை வந்து சுடுதண்ணியில் நல்லா கழுவி நல்லா கொஞ்ச நேரம் ஒரு ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நெய்மீன் கருவாடுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் வந்து ஆனியன், கருவேப்பிலை, தக்காளி அண்ட் மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, கொத்தமல்லி பொடி கொஞ்சம், அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்மீன் கருவாடில் அதிகமாகவே இருக்கும். நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டேன். ஆனியன், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டுருங்க. அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் எது முதலையே என்னுடைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எது செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டோம்னா நல்லதுங்க. ஆனியன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, இல்லை உங்ககிட்ட இருக்க சாம்பார் பொடி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி கலந்தே போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பொடி உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாங்க. காரம் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கருவாடு போட்டுக்கலாம். பாருங்கள், இது நான் சொல்லியிருக்கேன், கருவாடு வாங்கி நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு 2 தடவை வாட்டரில் கழுவி சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வேகட்டும் டைம் கொடுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கரெக்டாக இது முழுகிற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ அது மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா நம்ம நெய்மீன் ஃப்ரை ரெடி ஆயிரும். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது குழம்பு வச்சு அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் கெட்டியாக வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்தளவு சுண்டி வந்திருக்கு. நீங்கள் இந்த தண்ணி பதம் வந்து உங்களுக்கு எப்படி சுண்டி வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம் வித் இந்த இது, ஸோ இதுக்கு ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டு ரசம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு ஏதாவது வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக சுண்ட வச்சு சாப்பிட்டீங்கன்னாவே போதும், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இருந்ததுன்னு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.